Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அரக்கோணத்தில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 31 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபர் இந்திய கடற்படை வீரர் கொலையாளியாக மாறியது எப்படி? அஸ்ஸாமில் பதுங்கியிருந்தவரை AI தொழில்நுட்பம் மூலம் தட்டி தூக்கியது எப்படி? இதோ பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டிஎஸ்பியாக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட ஜாஃபர் சித்திக் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்கு விவரங்கள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது அரக்கோணம் டவுன் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1994ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. அந்நபரை கைது செய்ய தனிப்படையை அமைத்து டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த 31 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கு குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சௌத்ரி என்பவர் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். அவரது மனைவி ஜெயஸ்ரீ. தம்பதியிடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் சௌத்ரி மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக கேரள மாநிலம் கொச்சி கடற்படையில் வேலை செய்த நண்பரான பாஸ்கர் ஜோதி கோகாய் என்பவருடன் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி இருவரும் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊற்றி ஜெயஸ்ரீயை எரித்து கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் பாஸ்கர் ஜோதி கோகோய் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். சௌத்ரி ஜெயஸ்ரீ தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசில் புகார் அளித்தார். அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயஸ்ரீயை எரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கணவர் சௌத்ரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான பாஸ்கர் ஜோதி கோகோயை தேடி வந்த நிலையில் கொலை செய்வதற்காக சௌத்ரி கொடுத்த 30,000 ரூபாய் தொகையை எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு வங்கி கிளையில் டெபாசிட் செய்ததாக கூறப்படுகிறது. அதுதான் போலீசாருக்கு கிடைத்த கடைசி ஆதாரம். அதன் பிறகு தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் 31 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கொலை வழக்கு குறித்து பல்வேறு கோணங்களில் மீண்டும் விசாரணை தொடங்கினர். அப்போது பாஸ்கர் ஜோதி கோகோய் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சென்று அம்மாநில போலீசாருடன் இணைந்து பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இருப்பினும் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. இதனால் அஸ்ஸாமில் போலீசார் சுமார் 15 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட பட்டியலை திரட்டி விசாரணையை துவக்கினர். அதில் சுமார் 1500 பேர் பாஸ்கர் ஜோதி என்ற பெயரில் இருந்தனர். இவர்களின் முகவரியை வைத்து விசாரித்த போது கொலையாளி பாஸ்கர் ஜோதியை அரக்கோணம் போலீசார் மேலும் நெருங்கினர். ஆனால் பாஸ்கர் ஜோதி கோகோய் தற்போது எப்படி இருப்பார் என தெரியவில்லை. இதனால் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களில் இருந்த பாஸ்கர் ஜோதி கோகோயின் 21 வயது புகைப்படத்தை வைத்து AI தொழில்நுட்பம் மூலம் தற்போது எப்படி இருப்பார் என வரையப்பட்டது. பின்னர் அந்த புகைப்படத்தை வைத்து திப்ருகர் மாவட்டத்தில் வீடு வீடாகவும் பல்வேறு இடங்களில் காட்டியும் பாஸ்கர் ஜோதி கோகோயை தேடினர். அதில் AI போட்டோவுடன் ஒத்துப்போன ஒரு பாஸ்கர் ஜோதி கோகோயை பிடித்து விசாரித்தனர். அவர் தற்போது டியூஷன் ஆசிரியராக வேலை செய்து வந்தார். அவரிடம் விசாரணை நடத்திய போது நான் அவன் இல்லை என மறுத்திருக்கிறார். பின்னர் மீண்டும் அவரிடம் துருவி நடத்திய விசாரணையில் ஜெயஸ்ரீயை கொலை செய்த கோகோய் இவர்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் பாஸ்கர் ஜோதி கோகோயை கைது செய்து அஸ்ஸாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவரை அரக்கோணம் தனிப்படை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் தமிழகத்திற்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து பாஸ்கர் ஜோதி கோகோயை அரக்கோணம் காவல் நிலையத்தில் வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 31 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த கொலையாளி 100 நாட்கள் தொடர் விசாரணைக்கு பிறகு AI தொழில்நுட்ப உதவியுடன் முகத்தை வரைந்து வாக்காளர் பட்டியலில் ஒப்பிட்டு போலீசார் கைது செய்திருப்பது வழக்கில் முக்கிய திருப்பமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.